திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் மறைவுக்கு புதிய நீதி கட்சி தலைவர் நிறுவனர் டாக்டர் ஏசி சண்முகம் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகின் மாபெரும் ஆளுமையான பாக்யராஜ் சாமானிய மக்களின் வாழ்வியலை யதார்த்தமான திரைக்கதைகளால் படைத்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது மறைவு தமிழ் திரை உலகிற்கும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். நம்முடைய முதல்வர் அவர்கள் பாரதி ராஜாவுக்கும் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிகவும் வேண்டியவர். புரட்சித் தலைவருடைய ரசிகர் என்று சொல்லலாம். இன்னும் கேட்டால் புரட்சித் தலைவருடைய கலைவாரிசு என்று புரட்சித் தலைவராலே அறிவிக்கப்பட்ட ஒரு மாமனிதர். அப்படிப்பட்டவர் அது என்ன தெரியவில்லை. 50வது ஆண்டு விழா கலைத்துறைக்கு வந்து ஒரு விழா மிகப்பெரிய அளவிலே செய்தார்கள். நாங்களும் இந்த ஆண்டு ஜனவரியிலே அவருக்கு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் கொடுத்தோம். இவையெல்லாம் அவருடைய அடையாளமாக அவர் மறைவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அதேபோல் அவருடைய தலைவர் இயக்குனர் பாரதி ராஜா சென்ற மாதம் 10ஆம் தேதி மறைந்தார்கள். அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவரும் தன்னுடைய தலைவருக்கு தன்னுடைய இயக்குனருக்கு உடன் இருக்க வேண்டும் என்று மறைந்து விட்டார்கள். தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் ஸ்கிரீன் பிளே டயலாக் இதுக்கு அவர்தான் மாமன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை இறந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தம்.